இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற வார்த்தை எல்லோரிடத்திலையுமே சர்வ சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் எல்லாவற்றிலையுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, மனநிலையே அவர்களுக்கு அதனால் பாதிக்கப்பட்டிருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிர்மறையான எண்ணங்களை விலக்க எது மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த காலத்திற்கு மிகவும் அவசியமான கேள்வியாகவே இதனை பார்க்கிறேன். ஏன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலானோர் இன்றைய தேதியில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். என்ன சார், எவ்வளவோ உழைக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறவா நிறைய பேர் இருப்பா. நான் கஷ்டப்பட்டு படித்தேன், ஆனால் எதிர்பார்த்த மார்க் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது என்னால் எக்ஸாமில் போய் சரியாக பண்ண முடியல, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற வார்த்தை எல்லோரிடத்திலையுமே சர்வ சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கிறது. 5 முதல் 50 வரை, 50 வரை என்ன 70 வயசு இருக்கிறவா கூட எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என் பிள்ளை என்ன பண்ணுறான்னு தெரியல, அமெரிக்காவில் போய் உட்காந்துட்டு இருக்கான், அவன் என்ன வேலை பார்க்குறான்னு தெரியலங்கிற மாதிரி எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவான சிந்தனைகளை கொண்டவர்களாகவே நம்மில் பலரும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இதனை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சாதாரண மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், பிள்ளையாரை வணங்க வேண்டும். அவர்தானே சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு சங்கடஹர கணபதியாகவே நமக்கு இருக்கிறார் அல்லவா. விநாயக பெருமானை வழிபட்டாலே நமக்கு உண்டாகக்கூடிய விக்னங்கள் அத்தனையும், தடைகள் அத்தனையும் நீங்கும்னு சொல்கிறார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், ரொம்ப முடியல, நான் டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சா, அந்த ஏதாவது ஒரு நாள், வாரத்திலே ஒரு நாள் சிதறு காயை உடைத்து விட்டு கூட நாம் வேலையை பார்க்கலாம். அந்த சிதறு தேங்காயை உடைக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் சிதறி ஓடி போகின்றன அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சார் இன்னமும் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால், அந்த சங்கடஹர சதுர்த்தி நாளிலே அந்த விநாயக பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடக்கிறது அல்லவா, அந்த நேரத்திலே சென்று பங்கு பெற வேண்டும். இல்லை சார் என்னால் தாங்கவே முடியல, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, தூக்கம் என்கிறதே எனக்கு நிம்மதியான உறக்கம் என்பதே இல்லை, ஏதேதோ கெட்ட கனவெல்லாம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குன்னு நினைக்கிறவா என்ன தெரியுமா பண்ணணும், அதே விநாயக பெருமானுடைய ஆலயத்திலே காலையில் பார்த்தோம்னா அர்ச்சகர் ஏதோ அர்ச்சனை பண்ணியிருப்பார், ஏதோ ஒரு புஷ்பம் பூவெல்லாம் வச்சுருப்பார், அருகம்பெல்லாம் வச்சுருப்பார் இல்லையா. இரவு நேரத்திலே அந்த நட சாத்திரத்துக்கு முன்னாடி, கோவிலை மூடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் அந்த விநாயக பெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல்லை எடுத்து கொடுங்கோ, விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்த அருகம்புல்லை 2 பீஸு கொடுங்கோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தலைமாட்டிலே வைத்து கொண்டு உறங்க வேண்டியது. ஏன்னு சொன்னால், நமக்கு வேதமே சொல்லித்தர்றது எப்படி தெரியுமா சொல்லித்தர்றது, தூர்வா துஸ்வப்ன நாசினி அப்படின்னு சொல்லித்தர்றது. ஆக இந்த அருகம்பில்லானது துஸ்வப்னங்களை, கெட்ட கனவுகளை நாசம் செய்யக்கூடிய தன்மை என்பது இருக்கும். வெறும் அருகம்புல்லுக்கு இல்லை, விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த அருகம்பில்லிற்கு அந்த சக்தி என்பது உண்டு. ஆக இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜை. நம்ம எங்கே பார்த்தாலும் நம்ம எல்லா இடத்துலையுமே பிள்ளையார் கோயிலில் பார்க்குறோம்ல, சுற்றி பிள்ளையார் கோயில் நிறைய இருக்குல்ல, அந்த விநாயக பெருமானை வழிபட்டாலே எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து மீண்டு விடலாம். இல்லை சார் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான கேஸு, ரொம்ப பார்த்தோம்னா அவனுடைய மனநிலையே பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவனை நல்ல மனநிலைக்கு மீண்டும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொன்னால் சரபேஸ்வரர் வழிபாடு. இது ஒரு உச்சபட்ச நிலை. அந்த சரபேஸ்வரரை வழிபடுவதன் மூலமாக கூட அந்த ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு திரும்ப முடியும், எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து முற்றிலுமாக விடுபட முடியும் அப்படின்னே சொல்கிறோம். சரபேஸ்வரருக்கு முன்னாடி சொல்லணும்னா நரசிம்ம வழிபாடு செய்யலாம், பிரித்யங்கரா தேவியை வழிபடலாம், அல்லது சூலினி துர்காவை வழிபடலாம். இவை அனைத்துமே பார்த்தோம்னா ரகசிய பூஜையிலே சொல்லி இருப்பார்கள். ரகசிய பூஜையிலே சொல்லப்படக்கூடிய இந்த தாந்திரீக முறையிலே வழிபடக்கூடிய அந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக கடுமையான எதிர்மறையான எண்ணங்களிலால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் தெரியுமா. அந்த எதிர்மறையான எண்ணங்களினுடைய அளவு மட்டும்தான் அவருடைய உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கும். எப்போ பார்த்தாலும் எல்லாவற்றிலையுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸு,
மனநிலையே அவர்களுக்கு அதனால் பாதிக்கப்பட்டிருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம எது சொன்னாலும் ஆப்போசிட்டாகவே பேசின்னு இருப்பா தெரியுமா? அந்த மாதிரி இருப்பவர்களுக்காக சொல்கிறேன். இந்த ரகசிய பூஜையின் மூலமாக வழிபடக்கூடிய தெய்வங்கள் வாராகி அன்னை இருக்கிறாள். அதே மாதிரி பிரித்யங்கரா தேவி, சூலினி துர்கா, நரசிம்மர், சரபேஸ்வரர் போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக அல்லது அந்த தெய்வங்களுக்குரிய சந்நிதிகளுக்கு சென்று அந்த சந்நிதியிலேயே சென்று அமர்ந்து கொண்டு ஒரு மணி நேரமாச்சு அங்கேயே உட்கார்ந்துண்டு அவர்களுடைய மூல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். கண்களை திறந்து கொண்டு நேருக்கு நேராக அந்த இறை மூர்த்தங்களை பார்த்து கொண்டு ஜபம் செய்வதன் மூலமாக அந்த கண்களின் மூலமாக நம்முடைய கண்கள்ங்கிறது பார்த்தோம்னா அது ஒரு ஏரியல் மாதிரி தான், அழகாக அப்சர்வ் பண்ணிக்கோம். நம்முடைய உடம்பிற்குள்ளாக இறங்கி அந்த எதிர்மறையான எண்ணங்கள் காணாமல் போகும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா அது போன்ற ஆலயங்களுக்குள்ளே போகவே மாட்டா, அவர்களால் போகவே முடியாது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பா. இந்த மாதிரி உள்ளேயே போக முடியலன்னு சொன்னால் அவர்களுக்கான சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள்லாம் உண்டு. அவர்களுக்கென்று அவருடைய இல்லங்களிலேயே வைத்து இந்த தேவதைகளுடைய யாகங்களை செய்வதன் மூலமாக முற்றிலுமாக அவர்களை எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்துவிட முடியும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.